வணக்கம் மக்களே. ஹாய் गाइस. ஹாய். ரொம்ப நாளாச்சு நம்ம வந்து வீடியோவில் மீஷோ திங்ஸ்லாம் வாங்கி காட்டி இல்லையா, வாங்கி சேர்த்து வச்சுட்டோம். இப்போ அதெல்லாம் என்னென்னதுன்னு பார்த்துடலாம், என்ன வாங்கியிருக்கிறோம் அப்படின்றலாம் பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணி. அதுக்கு முன்னாடி நம்ம செல்லப்பிள்ளை சால்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், ஒரு ஹைப் பண்ணிடுங்க. அதுவும் இருக்குது, பாயிண்ட்ஸ் போடுவாங்க, 80 பாயிண்ட்ஸ் என்னமோ வருது. ஒரு இதை டச் பண்ணோம்னா ஹைப்புன்னு ஒன்று வரும், அது பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், முதல்ல லைக் பண்ணுங்கள், ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோ பாருங்கள், போதும், அது போதும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போமா என்னன்னு. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு ஒரு திங் என்ன அதுன்னு பார்த்தலாம். என்ன பொருள்? கிளாஸ். மெதுவாக ஒன்றும் ஆகல விடு. இது வந்து கிளாஸ் டாப் வச்சு சமைக்கிறது தான். எதனா டீ போடுறது, வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணிக்கிறது, எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஆகாது இது இல்லை. இது ஒன்றும் ஆகாது, சமைக்கிறதுக்கான ஒரு வெசல் தான் இது. மூடியோட லிட்டோட நல்ல லிட்டு அழகாக இருக்குது. டபுள் சைடு நமக்கு வந்து இங்கே ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, மேலே டாப் லிட்டும் இருக்குது, அது வுட்டில் இருக்குது. ஆமாம், இது வந்து 500 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இதா? ஆமாம், ஒர்த்து தான் இது. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு நானும் சொல்லுவேன், இது வாங்கலாம் சோப்பி, இது செய்யலாம் அப்படின்ட்டு. அதனால வாங்கியாச்சு. ஏற்கனவே ஒன்று வேறு மாதிரி இருக்கும், அது கரண்ட்டில் ஃபிட் பண்ணி வாங்குறது, சமைக்கிறது. சாலி நான் ஒரு நாள் சின்ன வயசில் பண்ணேன். சின்ன வயசில், இப்போ இவர் பெரிய பையன் ஆயிட்டாரு. நல்லா இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது எல்லாம் கிளாஸ் எடுக்கிறது. ஓபன் பண்ணு, வீடு டைட்டா இருக்கும். இது கேர்ஃபுல்லா எடு டார்லிங். இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பு கிளாஸ். இதுவும் கிளாஸ் தான். என்ன செய்யலாம் இதுலன்னா? சாலட் செய்யலாம், புட்டிங் செய்யலாம், கேக் செய்யலாம். ஆமாம், பேக் வேர் தான். நீங்கள் வந்து இதை வந்து அவன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அவன்லையும் யூஸ் பண்ணுறது தான். புட்டிங் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் இது. இதுவும் சம் 250 தான், ரீசனபிளான ரேட் இல்லை, எனக்கு நல்லா இருந்துச்சு, அதனால வாங்கிட்டேன். இதில் ஏதாவது செஞ்சுட்டு ரெசிபி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு செப்பல் வாங்கினேன். சோஃபிக்கு செப்பல் ஆகுது. எனக்கே வாங்கல. எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் இப்போ போட முடியல. கால்வலி செப்பல் மட்டும்தான் எனக்கு யூஸ் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு காட்டாலேங் சோஃபியாவை நல்லா இருக்குல்ல, மணி மணியா வச்சு கியூட்டா இருந்துச்சு பார்க்க. போட்டு பார்த்தா ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமா, போட்டு பார்த்தாச்சு, நல்லா இருந்துச்சு. சரி, இது வந்து என்னைக்காவது வெளியில போறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? நல்லா ஒட்டியிருக்கேன். எவ்வளோ அது? அதுவும் சம் 250 தான், அவ்வளோதான். இது வந்து ரெகுலர் யூஸ்க்காக வாங்கினது. இதுவும் அதுக்குதான். ஒரு ஹைட் செப்பல், நல்லா சாஃப்டா இருக்கும் இது செப்பல், அழகா இருக்குல்ல. பாருங்க, சூப்பரா, செம கியூட்டா இருக்கு. இது எவ்வளோ? இது 350. அப்படியா? இதுதான் ரேட்டு ஜாஸ்தி அதை விட. ஆமா, சரி, ஏதோ போட்டுக்க. வெளியே போகல, சும்மா வீட்டில் எங்கன்னா இறங்கி நடக்க. வெயிட் இல்லை ஒன்றும், அவ்வளோ வெயிட்லாம் இல்லை, வெயிட்லெஸ் தான். ரெண்டுமே வெயிட்லெஸ் தான். அப்புறம் இதுவும் வேணும்னு கேட்டேன். இது என்னது? என்ன ஷீட் இது? இது அந்த கவர் பிளாஸ்டிக் ரேப் பண்றதுக்கு. ஆமா, அத மேல அப்படியே வந்து கேக்லாம் செஞ்சா மூடி வைக்கிறாது. இப்போ இந்த இது இருக்குல்ல, பண்ணிட்டு அது மேல மூடி வச்சிடலாம். இதை போட்டு வெஜிடபிள்ஸ் ரேப் பண்ணலாம், ஃப்ரூட்ஸ் ரேப் பண்றது, இல்ல எந்த திங்ஸா இருந்தாலும் அதை அழகா ரேப் பண்ணி வச்சிடலாம், அழுக்குப்படாம. ஆமா, அந்த மாதிரி கவர் இந்த இதான் பண்ணுவோம்ல, அமெரிக்கன்ஸ்லாம் பண்ணுவாங்களே. இல்ல, நமக்கு இப்ப இதுல கூட வந்துச்சு பாரு, பிளிங்கிட்ல இந்த கோகனட் வாங்கினோம்ல, அதுல நமக்கு ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்கல்ல, அதுதான் இது மக்களே, வேற ஒண்ணும் இல்ல. நாங்களும் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கோம், எதையாவது மூடி வச்சிருக்கோம். இப்ப நான் மாவு செய்வேன், அத கூட இதுல போட்டு மூடி வச்சிடலாம்ல. ஆமா, கவர் இது பாத்திரம் எதுவும் போடாம இதை போட்டு மூடி வச்சுட்டு அப்புறமா எடுத்து சமைச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இது, அதனாலதான் இதை வாங்கினோம். இது வந்து பட்டர் ஷீட். பேக்கிங் இந்த கேக்லாம் பண்ணும்போது உள்ள அந்த பாத்திரத்தில் போடும்ல, அந்த பட்டர் ஷீட் தான் இது. இப்படி வாங்கியாச்சு. நமக்கு தேவையானப்போ எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பண்ண வேணாம், இதுலேயே கூட வச்சு இப்படி இழுத்துடலாம். உள்ளே போட்டுட்டு மறுபடியும் இந்த ஓப்பன் இருக்குது இங்கே, என்ன இதாக இருக்குது,
இதோ இந்த இடத்துல இருக்கு. இதை கட் பண்ணி நம்ம ஓப்பனாக வச்சுட்டு இது வழியாக எடுத்துக்கிடலாம். ஓகே, இதில் உள்ளே போட்டு மூடிடணும் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ லாஸ்ட் ஒன் வந்து ஒரு நவீன பொருள் பார்க்க போகிறோம். முட்டைப்பூச்சி அடிக்கும் நவீன பொருள். இது கோகனட் ஓப்பனர் ஆகுது. இப்போ இப்படி ஆட்டுனா ஒன்றும் தெரியும், ஆட்டவாம காட்டுங்க. சோடாலாம் ஓப்பன் பண்ணுவோம்ல, அதுக்காக அது மாதிரி கோகனட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஒன்று வச்சுருக்காங்க போல. ஆமாம், இது கிடைக்காம என்னால் ஒரு இளநீ கூட வாங்கி குடிக்க முடியாமல் இருந்தது மக்களே. அது உள்ள இருக்க அந்த வழுக்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, இளநீ தான் நம்மளால குடிக்க முடியாது, தலைவலிக்கும் குடிச்சா. இதில் இளநீ வந்து நீங்கள் குடிச்சிக்கோங்க, உள்ளே இருக்கிற வழுக்கையாவது நான் சாப்பிட்றேன்னு ஆசையாக கேட்டாலும் நமக்கு வந்து இமீடியட்டாக கிடைக்காது. ஷார்ப்பாக இருக்கு. எப்படின்னா இப்போ இதுக்காக ஒரு இளநீ வாங்கி வச்சிருக்கோம். டார்லிங் டார்லிங் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும், அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. தண்ணி வெளியே வருது. சூப்பரா இருக்கு டார்லிங். என்ன முத்துலியேவா? வாவ், அழகா வந்திருக்குல்ல. சரி, இருங்க இப்ப வந்து தண்ணியை ஒரு இதுல ஊத்திடலாம். கையெடு கையெடு. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம எக்ஸ்ட்ராவா ஓபன் பண்ணிக்கலாம். ஈஸியா உள்ள போதுமா? தெரிஞ்சு இதுவே போதும் போல சோப்பி. அப்புறமா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசா இருந்தா நல்லா நிறைய தண்ணி கொட்டும். விடுடா, எனக்கு வாட்டம் வரல. உங்க அம்மையே ஒரு பயந்தா கோலி. உன் கையில குத்தி விட்டேனா நானு? இந்த சைடு பண்ணுங்களே, அந்த ஓர போதும், இதுவே போதும். போதும், அப்படியே ஊத்தலாம். அந்த செம்பக்கில் மேல நல்லா இருக்குப்பா. ஓடு ஓடு. தூக்கணும்டா, வெயிட்டா இருக்குது. இரு உள்ளங்கையில வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட். அது ஊத்துறத காட்டுங்க கொஞ்சம் தூக்கி. கை எடுங்க. வா, நல்லா நிறைய ஊத்துது. செம்ம தண்ணி இல்ல. வைங்க. எவ்வளவு தண்ணி இருக்குமா? இரு, இதோட ரேட்டை சொன்னா எல்லாருக்கும் கோவம் வரும். இந்த ரேட்டை கொடுத்த எதுக்குமா வாங்கினேன் நீன்னு கேட்பீங்க. நல்லா நிறைய ஆஃப் பாதி செம்புக்கு வந்திருக்கு. ஆளுக்கு ஒரு சின்ன டம்ளர்ல. இப்போ அது உள்ள இருக்கிற வழுக்கையை கூட நம்ம ஈஸியா சாப்பிடலாம். இது நமக்கு தேவையான அளவுக்கு பெருசு பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு, யாரையும் தேட தேவையில்ல. உட்காந்து கத்திய வச்சு வெட்டிட்டு நம்ம கையே உள்ள போகுது. வழுக்க இல்ல சோப்பி, உனக்கு வெறும் தண்ணியா தான் இருக்கு. இனிமேல என்ன பண்ணணும், வழுக்க இருக்கிற மாதிரி நம்ம வெளியே வாங்கிட்டு வந்துடணும் இளநிய. அதை இதை வச்சு மேல வெட்டி கொடுத்துருங்க, மற்றதை நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு இருக்கும் டார்லிங், பாரு டார்லிங், அம்மா இல்லைங்கிறாங்க. அவ்வளோதான் மக்களே. அதுதான் இளநீ வந்து வழுக்கையெல்லாம் இல்லை சோஃபிக்கு. இந்த இளநீ வாங்குறதுக்காகவே திரும்ப எல்லாம் வாங்கினாங்க. கிரேப்ஸ் ஆரஞ்சு தான் வாங்கினேன், வேற ஒன்றும். பிளாக் கிரேப்ஸ் வாங்கியிருக்கு, ஆரஞ்சு வாங்கியிருக்கு, கேக் வாங்கி சால்கி எடுத்து சாப்பிட்டு வச்சுட்டான். கவர் தான் இருக்கு. அப்புறம் ஒரு மஷ்ரூம் வாங்கியாச்சு. ஆம்லேட் போட்டு சாப்பிடலான்ட்டு வாங்கினேன். ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், நல்லா இருக்கும். சரி, ஓகே. நம்ம வாங்கின திங்ஸ்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கப்பா. என்ன எப்பயும் போல இன்னைக்கும் நான் வந்து துரதிர்ஷ்டசாலி, கரெக்டா வேர்டு? அன்லக்கி கேர்ள். எல்லாம் வழுக்க இல்லையே. ரொம்ப ஆசை இந்த அம்மாவுக்கு, அது வழுக்கே இல்லாமச்சு. போ பார்த்துக்கலாம், இன்னொரு நாளைக்கு நான் வாங்கிட்டு வந்து தந்துடுறேன். போங்க, நல்லா வாங்குறீங்க. நாளைக்கு வாங்கிக்கலாம் நம்ம. ஆமாம், டெய்லி கேட்டு வாங்கி தரல, அதனால சோப்பிக்கு கோவம் வருது. ஆமா போங்க, நீங்க நல்லா வாங்கி தருவீங்க அப்படின்னு. சரி, பாவம் எங்க அம்மாவும் எல்லாத்துக்கும் நடந்து போய் வாங்கணும்ல, என்ன பண்றது, பரவாயில்ல. ஒண்ணுமே இல்லப்பா, ஒரு வழுக்க கூட இல்லப்பா, ஹைட்டா ஓட்டிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா? ஓகேப்பா, அடுத்த வீடியோல பாப்போம். எல்லாம் பிடிச்சிருக்கிறது, என்னென்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. பாய் பாய்.